இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 53 அதிகாரம் 1 முதல் 6 வரையிலான வசனங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இன்றைய நற்செய்தி அன்பின் சிறந்த பரிசு. என் மகன் ஜெஃப் ஒரு கடையை விட்டு வெளியே வந்தபோது அங்கே தரையிலே ஒரு நடற்பயிற்சி சட்டகம் வாக்கர் கிடந்ததை பார்த்தான். யாரோ அதை தவற விட்டிருக்கிறார்கள் என்று யூகித்து அங்கே யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்படுமோ என்று அந்த கட்டிடத்திற்கு பின்னால் சென்று பார்த்தபோது அங்கு ஒரு ஆதரவற்ற நபர் நடைபாதையில் மயங்கி கிடந்ததை பார்த்தான். ஜெஃப் அவரை எழுப்பி நன்றாய் இருக்கிறீரா என்று விசாரித்தான். நான் இறந்து போவதற்காக குடித்தேன். என்னுடைய கூடாரம் புயலில் சிதைந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். நான் வாழ விரும்பவில்லை என்று அவர் வேதனையுடன் கூறினார். ஜெஃப் ஒரு கிறிஸ்தவ மறுவாழ்வு மையத்தை தொடர்பு கொண்டான். தன் வீட்டிற்கு உடனே ஓடிப்போய் தன்னுடைய முகாமிடும் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த மனிதரிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது அவரும் ஜெஃப்ரி என்றார். ஜெஃப் தன்னுடைய பெயரும் அதுதான் என்பதை அவரிடம் சொல்லவில்லை. ஆனால் அப்பா, அது நானாக கூட இருக்கலாம் என்று பின்பு என்னிடம் கூறினான். ஜெஃப் ஒரு காலத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருந்தவன். தேவனிடமிருந்து அவன் பெற்ற இரக்கத்தினால்தான் அந்த மனிதருக்கு உதவி செய்ய முன் வந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று தேவன் நம்மீது வைத்த இரக்கத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். கிறிஸ்து நம் மீட்பர். நம்மை விரக்தியில் தொலைந்து போகவோ தனிமையாகவோ நம்பிக்கை இழக்கவோ அனுமதிக்கவில்லை. அவர் நம்மை அடையாளம் கண்டு தம்முடைய அன்பிலே தூக்கி எடுத்து நாம் மீட்பை பெற்று அவருக்குள் புதிதான வாழ்க்கையை தொடர நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதைவிட பெரிய பரிசு வேறெதுவும் இல்லை.